இப்போ எப்படி ஒரு லேண்டோட சர்வே நம்பரும் இல்லாமல் எப்படி அதோட சர்வே நம்பரை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஎன்ஜிஐஎஸ் லாகின் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை டச் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஆப்ஷனில் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக்கா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஊரோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பு லோட் ஆகும். ஒரு 5 செகண்ட் ஆகும், லேட் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட கூகுள் மேப்பில் இருந்து அதோட அவுட்லைன் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஜூம் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ண பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸாக தெரியும் எவ்வளோ வந்து சர்வே நம்பர் இருக்குதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்டு எங்கனக்குள்ளே இருக்குதோ அதோட சர்வே நம்பர் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 43 இந்த மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, 43, 45, 49 இதுதான் பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர். பச்சை கலரில் போட்டிருக்கிறது தான் சர்வே நம்பர். அது உள்ள ரோஸ் கலரில் தெரிகிறது உட்பிரிவுன்னு சொல்லுவாங்க, சப்டிவிஷன். அந்த நம்பர் பச்சை கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர். அதில் இந்த ரோஸ் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உட்பிரிவு அப்படிங்கிறது. இது மாதிரி நம்ம வந்து நம்மளோட லேண்டோட சர்வே நம்பர் தெரியலை, சர்வே நம்பர் இல்லாமல் இந்த வெப்சைட் மூலியமாக கூகுள் மேப்பு மூலியமாக நம்மளோட லேண்டோட சர்வே நம்பரை கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி நம்மளோட டிஸ்ட்ரிக்கு அல்லது இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வாங்கின லேண்டோட நம்பரை இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நம்ம பக்கத்து லேண்டோடதையும் பார்த்துக்கலாம். தொலைவி இதில் பார்த்தீங்கன்னா 134 போட்டிருக்கு பாருங்க, 134. அதில் உட்பிரிவு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இந்த மாதிரி போட்டிருக்குங்க. இதில் பாருங்கள் 134 அந்த பிங்க் கலரில் இருக்கிறது பாருங்கள், 134/3. இந்த 3ங்கிறதாங்க சப்டிவிஷனுங்கிறது. ஓகே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.